ஹைதராபாத்தில் பிரபல பெண் தொகுப்பாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலனுடன் வசித்து வந்தவரின் மரணத்தில் உள்ள மர்மம் விளக்குமா? பிரபல எழுத்தாளர், தனி தெலுங்கானா போராட்டத்தின் தீவிரமாக பங்கேற்றவர் என பல்வேறு தளங்களில் ஆக்டிவாக இயங்கியவர்தான் தெலுங்கு செய்தி தொலைக்காட்சியின் தொகுப்பாளரான சுவட்சா ஒட்டர்கர். இவரின் திடீர் மரணம் தெலுங்கானாவில் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. மிகுந்த தைரியசாலி என கூறப்படும் பெண் விபரீத முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஜவஹர் நகரில் வசித்து வந்தவர் சுவட்சா ஒட்டர்கர். 40 வயதான இவருக்கு திருமணமாகி 14 வயதில் ஒரு மகள் உள்ளார். டிவி தொகுப்பாளராக அறியப்படும் இவர் அரசியல், இலக்கியம், கலை உள்ளிட்ட துறைகளில் முத்திரை பதித்து வந்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை விவாகரத்து செய்தவர் பார்சிகுடாவில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அண்மையில் பூரணச்சந்திர ராவ் என்பவர் சுவட்சாவுடன் நட்பாக பழகியுள்ளார். நாளடைவில் இவர்களின் நட்பு காதலாக மாறியுள்ளது. இதையடுத்து பூரணச்சந்திர ராவ் மற்றும் தனது மகளுடன் ஹைதராபாத்தில் ஜவஹர் நகரில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்துள்ளார். காதலருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கில் தொங்கியபடி சுவட்சா சடலமாக கிடந்துள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரின் மகள் தனது தாத்தா பாட்டிக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சிக்கட்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பணிச்சுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக அவர் விபரீத முடிவு எடுத்திருக்கலாம் என கூறப்பட்டது. ஆனால் சில நாட்களுக்கு முன் சுவட்சா பூரணச்சந்திர ராவுடன் சேர்ந்து வாழ முடியாது என்று அழுது புலம்பியதாக அவரின் தந்தை புகார் தெரிவித்துள்ளார். முதலில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய பூரணச்சந்திரா தற்போது திருமண பேச்சை எடுத்தாலே அதை தட்டி கிழித்து வந்ததாக சுவட்சா கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோழை அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே பூரணச்சந்திர ராவை கைது செய்து விசாரணை நடத்தினால் உண்மை தெரியவரும் என சுவட்சாவின் தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார். எனவே சுவட்சா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது விசாரணையின் முடிவில்தான் தெரியவரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உடற்கூராய்வு முடிவுக்கு பின்னரே மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் என்றும் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் பிரபல பெண் தொகுப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.